வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மச் அவைட்டட், எல்லாருமே கேட்ட ஆவலுடன் எதிர்பார்த்த முதன் முறையாக சோனி ஆல்ட் வேர் கிரேட் கிரிகானன் பேஸ் லவர்ஸுக்கான ஒரு ஹெட்ஃபோன். இது வந்து ஆக்சுவலா வந்து பேஸ் லவருக்கான ஹெட்ஃபோன்னே தான் சொல்லியிருக்காங்க. அது பேரே ஆல்ட் வேர்னாலே பேஸ் தான், அவனோட ஃபோக்கஸே பேஸ் மட்டும் தான். இது வந்து எப்படி வந்துச்சு நான் சொல்லிடுறேங்க. சந்தோஷ்னு ஒரு சப்ஸ்கிரைபருங்க, அவரே வந்து கனெக்ட் ஆனாரு இன்ஸ்டாகிராமில். ப்ரோ இந்த மாதிரி ஆல்ட் வேர் நான் வச்சிருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூ அண்ட் சிவா ப்ரோட்ட கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெயிட்டே இல்லை சுத்தமாக. அதான் எப்படி பண்ணலாம்? XM5 லைட்டு, XM5 விட இது லைட்டாக இருக்குது. போஸ் ஹெவியாக இருக்கும், பட் இது வந்து லைட் வெயிட்டு. எனக்கு வந்து ஹெட்டில் வந்து வெயிட்டே இருக்கக்கூடாது, இந்த தலைவலிலாம் இருக்கும். ஒரு சில பேர் ஹெவியாக இருந்தால் அந்த கழுத்து வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹெட்ஃபோன் ஹெவியாக போட்டோம்னா அவங்களுக்குலாம் சோனி போகிறது பெஸ்ட்டுங்க. ப்ரோ இது இருக்கிறதே தெரியல ப்ரோ. தெரியாது, சுத்தமாக தெரியாது ப்ரோ. என்ன ப்ரோ இது ENC இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கு? ஆமாம், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இத்தனைக்கு அது ஆஃப்ல தானே இருக்கு. ஆமாம், குஷன்ஸ் வந்து அவன் கப் அண்ட் ஃபிட்டு நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் XM5 யூஸ் பண்ணீங்களா, உங்களுக்கே தெரியும்ல. கப்பு தான் அவனுங்க. ஆன் பண்ணிட்டா? ஆன் பண்ணுங்க ப்ரோ. ஒரு 3 months முன்னாடி வாங்கியிருக்காருங்க அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் படம் பார்க்கறதுக்குலாம் யூஸ் பண்றேன்னாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருந்தாரு அவரு. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்ல மோட்டிவேட்டடா இருக்கிறதுக்கு நல்ல ஓவர் தி ஹெட். மெயினா கார்டியோ ட்ரெட்மில்ல ஓடுறவங்கலாம் ஓவர் தி ஹெட் தான். ஆல்ட்டுக்கு பட்டன் இங்க இருக்கு, ஓகேவா? இதுதான் பட்டன், ஓகேவா? அது வந்து ஆல்ட்டுக்கு. அது ஆமா. நான் இப்போதைக்கு என்ன பண்றேன், திரும்ப ப்ளே பண்ண போறேன். ப்ளே பண்ணுங்க. அதுக்கு வந்து இந்த பட்டன் இல்ல, டபுள் டாப் போறேன். எங்க ஆள் வந்து 90% அப்படிங்கிறான் பேட்டரி. கடுங்க அட ஃபுல்லாவே போட்டு விடுங்க, குத்தட்டும். இது வந்து பேஸ் ஆஃப், ஆல்ட் ULT ஆஃப்ல இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, இந்த ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் நல்ல ஆடியோட நான் கேட்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, உலகம் எக்கட கட்டு போதுடா, உன் பாட்டை கேளுடா அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க பேசுறது எதுவுமே கேட்காது. ஆமா, ஃபர்கெட் த வேர்ல்டு, அவ்வளவுதான். அது ஆல்ட் 1 லெவல் 1. என்ன பயங்கரமா இருக்கு. லெவல் 1 இது. இதுலயே டபுள் டைம் அழுத்தினா இன்னொரு லெவலா? ஒரு தடவை அழுத்து, இன்னொரு தடவை அழுத்துனீங்க ஆல்ட் 2. ஆல்ட் 2 நீ காட்டுது பாருங்க, ஆல்ட் 2. அதுதான் இருக்கிற டாப். 3 இருக்கா? இல்லடா, அதான் டாப். 1 2 அவ்வளோதான். ஃபுல் வால்யூமில் இருக்கனால லைட்டாக வெளியில் கேட்குதுங்க. நம்ம ஒரு 80 அந்த மாதிரி வச்சோம்னா கரெக்டாக இருக்குது. கஸ்டம் EQ தான் வச்சுருக்கேன், ஏன்னா அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ கஸ்டம் EQ தான் வச்சுருக்கேன், மேனுவல். அது என்னோட தான். நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணுன்னா இதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் வேணா. அவரோட ஓன் டியூனிங் செக் பண்ணி பார்க்குறாரு. நான் ஆல்ரெடி 2 EQ செட் பண்ணி வச்சுருக்கேன். அவர் வந்து 3ஆவது ஒன்று செக் பண்ணி பார்க்குறாரு. வெளியில கேக்குதா ப்ரோ? கேக்குது, லைட்டா கேக்குது. ஃபுல் வால்யூம் இல்ல, லைட்டா கேக்குது. விக்ரம் ஓல்டு சாங் கேக்குறாருங்க, ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வந்த விக்ரம். ஓகே, டச் செம சென்சிட்டிவா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, நீங்க கேளுங்க இந்த பாட்டை. நான் அப்படியே ஆப் டூர் போயிடுறேன். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். அந்த இளையராஜாவோட சிக்னேச்சர் சவுண்ட் எல்லாம் கேட்குது. கனெக்ட் டு டிவைஸ், ஒரு மாதிரி சரவுண்ட் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. டியூவல் டிவைஸ் ஆப்ஷன் இருக்குங்க, அதுவும் இருக்கு. அந்த ட்ரம்ஸ் தான் போடு, கேப்சர் வாய்ஸ் டியூரிங் ஃபோன் கால்னா அப்போ இன்னும் கால் பெட்டராக பண்ண முடியும். ட்ரம்ஸ் டொடக்குன்னு கேட்குதுனால. ஸோ ஓகே, சர்வீசஸ் போனால் ஓகே, ப்ளே மியூசிக்கு, அமேசான் மியூசிக் ப்ளே. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் பக்கவா ஒரு மாதிரி மினிமலாக செமையாக இருக்குது. ஓ, நாய்ஸ் கேன்சலேஷனும் ஆம்பியன்ட் சவுண்டு வர இருக்குங்க. ANC எல்லாமே இருக்குது. ANC நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா தான் இருக்குது ANC. சோனி யூஸ்வலாக ANC நல்லா பண்ணுவாங்க. பரவாயில்ல ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இது பட்ஜெட் எவ்வளோ ப்ரோ? சேலில் 10K. ஸோ 10Kல அவர் வாங்கியிருக்காரு. ரெகுலராக வந்து 13,000 14,000 சேல் பண்ணுறான். அதுக்கு அது ஒர்த்தா என்னன்னு தெரில. பட் 10Kக்கு நான் இதை வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் ரீசன் சொல்கிறேன்னா, நம்ம தான் XM5 இருக்குல்ல, அதையும் இதை கம்பேர் பண்ணேன். EQவில் நான் XM5ஓட டியூனிங் அப்படியே இதில் கொண்டு வந்தேன். ஒரு 80 to 85% மேட்ச் பண்ணிடுது. 20,000 இதுக்கு செலவு பண்ணணும், 10,000 இது முடிஞ்சிருச்சு. கரெக்ட். ஆல்டோர் வாங்கிட்டு மெயினாக உங்களுக்கு பேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அதே மாதிரி அவனே அவ்வளோ ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்கான். ஃப்ளாட்டாக வேணுமா, பேலன்ஸ்டாக வேணுமா, அவ்வளவுதான் எல்லாத்தையும். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ரோ, இருக்குல்ல அநியாயத்துக்கு வெயிட். ஆமா, ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. இதுல என்னையா பண்ணி வச்சிருக்க சோனி? நிஜமா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இதெல்லாம் நீங்க ஜிம்ல எவ்வளவு நேரம் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம், ஏன்னா டயர்டே ஆகாது.
அப்புறம் இந்த இயர் கப்ஸ் வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இயர் கப்ஸ் ரொம்ப ஒர்க் பண்ணுவானுங்க சோனில. ஏன்னா ஃபுல் இயர் நல்லா எவ்வளவு பெரிய காதா இருந்தாலும் அது ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது காது கசுங்கிறது அந்த மாதிரி ஃபீலே இருக்காது. அண்ட் குஷனுமே நல்லா ஹெவியா கொடுத்துருக்கானுங்க, சூப்பரா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா குஷன்ஸ் கொடுத்துருக்கானுங்க, கடமைக்கே கொடுக்காம. ஃபோல்டபிளாவும் இருக்கு. ஆமா, ஃபுல்லாவே ஃபோல்டபிள், சோ ஈஸி டு கேரி. கேஸோட வந்துருது, நீங்க ஒயர்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயரும் கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ 3.5 வழியாகவும் நம்ம லிசன் பண்ணலாம். 3.5ல மேபி ஆடியோ வால்யூம் மாறுதான்னு பார்க்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்மால் பிரிக்கவே இல்லையா? அவர் அப்படியே யூஸ் பண்றாரு. எதுக்கு ஒயர்லெஸ்க்கு எதுக்கு ஒயர் அவர்லாம் யூஸ் பண்ண போறாரு? கரெக்ட் தான். நிறைய நான் இது ஆரோஜிலையும் போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு இதுக்கும் XM5க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லணும்னா வால்யூம், லவுட்னஸ். அதுல வந்து நம்ம ஒரு 60 அந்த மாதிரி ரேஞ்ச் வச்சாலே நல்லா லவுடா XM5. ஏன்னா அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இதுல வந்து நம்ம ஒரு 80 90 அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குது 100ல. ஸோ ஒரு 80 90 வச்சா அந்த வால்யூம் அவுட்புட் எடுக்க முடியுது. நான் ஒயர்லெஸ் சத்தியமா கேட்க மாட்டேன். நாளையா அந்த எஃபெக்ட் இல்லை, எனர்ஜி இல்லையோ, எதுவுமே இல்லை, ஃப்ளாட்டா இருக்கு. ஃப்ளாட்லயும் அதிகமா ஹைஸ், காது கிளியும், அந்த ஷார்ப்னஸ் ஹெவியா இருக்கும். ஏன்னா அந்த இளையராஜா சாங்லயே ஷார்ப்னஸ் நல்லா தான் இருக்கு, அதை இன்னும் அதிகப்படுத்திடுது. ஓகே. ஸோ ஒயர்டு யூஸ் பண்றதுக்கு எப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஆஃபீஸ் கால்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, ஒர்க் பண்றதுக்கு பிசில கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒயர்லெஸ் தான், ஒயர்லெஸ் செமையா இருக்கு, வேற லெவல். அதனால ஒரு ஒயர் எடுக்கல போல அவர் பார்த்திருப்பார் போல, ஒயர்ல அங்க ஒன்னுத்தையும் காணோம் போட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதான் எல்லாரும் போட்டுரு, நம்ம எதுக்கு அதை வேற தூக்கி போடுறதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு நம்ம ஆள் வச்சிட்டாரு போல. பட் மற்றபடி ப்ரோ வித்தியாசம் பயங்கரமா தெரியுது, நல்லா தெரியுது ப்ரோ. ஒயர்லெஸ்ல சூப்பரா இருக்கு, ஒயர்ல நல்லா இல்ல. பட் கால்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நல்லா இருக்கு. நான் கேட்டுப்பேன், மென்ஷன் பண்ணியிருந்தது. யூஸ் பண்ண எல்லாம் நல்லா இருக்கு, வாய்ஸ் அழகா பிக் பண்ணும் கால்ஸ்க்கு தான் போட்டிருந்தது. ஆமா. ஸோ அதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் தான். அப்போ வெயிட் கம்மியாகும், ப்ளூடூத்ல தான் யூஸ் பண்ண போறேன். கரெக்ட். பேஸ் பூஸ்டடாவும் இருக்கணும். அதுல ஹைலைட் என்னன்னா பேஸ் பூஸ்டட் ஹெட்ஃபோன்ஸ் லைட் வெயிட்ல, அதுதான் இங்க யூஎஸ்பி. ஆமா, ஒரு பேஸ் பூஸ்டட் ஹெட்ஃபோன் லைட் வெயிட்ல ஓவர் ஹெட்ல வேணும் ப்ரோ, பிராண்டடாவே போய் பட்ஜெட். ஆமா, சேல் டைம்ல சாலிடா 10K ஈஸியா வாங்கலாங்க. நான் லாஸ்ட் சேல்லே பார்த்தேன், 10,000 சில்லறைக்குலாம் வந்துச்சு. அதுக்கு வந்து இது மோர் தென் ஒர்த். அவர் வாங்கி 3 months ஆகுதுன்னு சொன்னாரு. நல்லா இருக்கு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இந்த இது ஏதோ சொன்னீங்கல்ல, இதுல ஒரு கான் இருக்குங்க. என்ன ஒரு கான்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ULT-ல என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த இடம் இப்படி பெண்ட் ஆகுது இல்ல, இந்த இடம் கிராக் ஆகுதுன்னு சொன்னாங்க எல்லாருமே. 2027 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சோனி கொடுத்துட்டான், அப்ரூவல் கொடுத்துட்டான். அது நீங்க சோனியோட வெப்சைட்ல போயிட்டு இந்த 900 மேபி 2027 டிசம்பர் வரைக்கும் வைக்கலாமா? ஆமா, நீங்க போனா ஃப்ரீயாவே மாத்தி கொடுத்துறான். நிறைய பேருக்கு உடஞ்சிருக்குது இது. ரெடிட் ஃபுல்லா இதை பத்தி மட்டும் தான் டாக்ஸ் இருக்கு. சோனியே வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு கொடுத்துட்டான் ரீகால் மாதிரி. அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, மாத்திக்கலாம். லேட்டஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாம் அந்த இடம் மாறி இருக்கும். கரெக்ட். இந்த கரெக்ட்டா இந்த ஹிஞ்சில தான் பிரச்சனை, இந்த இடம் உடையுது அப்படினாங்க அந்த பிளாஸ்டிக். ஏன்னா இது இப்போ கையில ஹேண்டில் பண்ணும்போது நம்ம அதே எல்லாரும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி தான் பண்றோம். ஆமா, கொஞ்சம் ஃப்ரெஜைலான பொருளா இருந்ததுன்னா இன்னொரு, ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குன்றது அந்த பிளாஸ்டிக்ல வந்து கொஞ்சம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் மாதிரி லைட்டா தெரியுது. எங்கன்னா அந்த ஹிஞ்சில தெரியுது மெயினா, இங்கெல்லாம் ஓகே. XM5 கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். அண்ட் அந்த ULT-யோட இதை எப்படி நம்ம XM5க்கும் இதுக்கும் டியூன் பண்றோம்னா, அந்த ULT-ன்றது அந்த கிளியர் பேஸ் வந்து +10 வரைக்கும் போகுது. ULT-ல ஆட்டோமேட்டிக்கா பட்டன்லயே நம்ம அந்த +10 வந்து மேனுவலாவே நம்ம அதுல வைக்கலாம். அது XM5 நம்ம மாத்திருப்போமே, பேஸ் பூஸ்ட் பண்ண முடியும். அண்ட் வால்யூம் வந்து 20,000 அதிகமா இருக்கு, 10,000 கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். அது எப்பவுமே நடக்கிறது. ஆனா 80 to 85% மேட்ச் பண்றது உண்மையிலேயே பெரிய ப்ளஸ்ங்க. அது அதுவும் 10,000 ரூபாய். நான் எதுக்கு XM5 வாங்கணும், தேவையில்லை, ANC நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இது வாங்கிட்டு போயிடலாம், முடிஞ்சு போச்சு. கரெக்ட் தான். இத்தனைக்கும் இதுலயும் ANC நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆக்சுவலா லெவல்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லோ வேணா வச்சுக்கலாம், மீடியம் வச்சுக்கலாம், ஹை வச்சுக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுக்குறாங்க. பரவாயில்லைங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க யாராவது சப்போஸ் ஆல்ரெடி ULT யூஸ் பண்றீங்கன்னா ஆமா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ சந்தோஷ் ப்ரோ. ஆமா, நீங்க நிறைய பேர் வேற கேட்டிருந்தீங்க இதோட கம்பாரிசன் வேணும்ட்டு. ஸ்கல் கேண்டியா இதுவான்னு கேட்டா மியூசிக் ஆப்வியஸ்லி ஸ்கல் கேண்டி தான். அவன் வேற லீக்ல இருக்கான். ஏன்னா அந்த அது பேர் என்னது, சென்சரி பேஸ் வந்து யாராலையும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஈவன் நாங்க சானிக் லாங் ட்ரை பண்ணோம்ல, அதுலயுமே எங்களால. சானிக் லாங் எப்படி இருக்குன்னா அவங்க இன்னும் இன்கம்ப்ளீட்டாவே இருக்காங்க, பீட்டா ப்ராடக்ட் வித்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். அவங்க என்னைக்கு அதை ரெடி பண்றாங்க நம்ம பார்க்கலாம். அவங்க திரும்ப வருதுங்க. ஆமா, திரும்ப வருது. திரும்ப வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா மாறிச்சுன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு வந்து என்ன வித்தியாசமா இருக்குன்னா, ஸ்கல்காண்டில இருக்கிற அந்த வைப்ரேஷன் மோட்டார் நல்ல வேலை. ஆமா, 799 கிடைக்குதுங்க. சம்டைம்ஸ் அந்த சேல்ல கூப்பன் கோட்லாம் வருது. ஸ்கல்காண்டி வெப்சைட்லயே இருக்கு, அதுல போட்டீங்கன்னா 799 கன்சிஸ்டன்ட்ங்க. ஆமா, ஸ்கல்காண்டி அது எந்த பாட்டு கேட்டாலுமே நீங்க எப்படி ஒரு வித்தியாசம்னா நான் சொல்லுவேன். கல்காண்டிக்கும் இப்போ நம்ம ஹெவியே இல்லைங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா இயர் கப் சைஸ் வந்து இதுலயும் சோனிக் லாம்லயும் பெருசு. ஆமா, ஸோ அதனால எல்லாருக்குமே எல்லா சைஸ் இயருக்குமே ஈஸியா அடாப்ட் ஆகும். கரெக்ட். ரைட்டுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.
இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய். பரட்டா